ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிலிட்ரி லைஃப். அவங்களோட பயணத்தை பாருங்கள். அது என் ஹஸ்பண்டே சொல்லுவாங்க, நீங்களே அதை பார்த்துக்கோங்க. இங்கே வர அண்ணியனே नंबर 1 एलियन 196 इंडिपेंडेंट फील्ड कुटी शैतान माय डियर कुटी शैतान मेरा इसमें நேற்றை விட இன்னைக்கு ரொம்ப ட்ரிபிள் மடங்கு கொட்டுது ஐஸ் கட்டி. பார்த்தீங்கன்னாலே தெரியுங்க, வேற என் கையிலேயே அடிச்சோம் ஐஸ். வா ரே வா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வேறுங்க, சும்மா சும்மா விளையாடலாம். ஐஸ் கட்டி இப்படி எடுத்து விளையாடலாம், அந்த லெவலுக்கு கொட்டுது ஐஸ் கட்டி. கொட்டுதா? இங்கே வேறுங்க, அவ்வளோ ஐஸ் கட்டி கொட்டுது. நாங்கள்லாம் உள்ளே நின்றுட்டு இருக்கோம். நான் முடியல, இதுக்கு மேலே வெளியே போக முடியாது. இந்த வண்டியில தான் நேற்று நாங்கள் எல்லாம் வேலை செஞ்சோம், க்ளீன் பண்ணி முடித்தோம். ஃபுல்லாக ரொம்பிருச்சு, இது ரொம்பிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஐஸ் கட்டி சும்மா எடுத்து விளையாடலாம். ஃபுல்லாக ஐஸ் கட்டி. ஒரு மேன் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கும் யோசனை பண்ணி தான் வைக்கணும், கீழே விழுந்துருவாங்க இல்லைன்னா. ஹாய் சார், ஒரு ஸ்டெப்புக்கு எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்க டைம். ஏன்னா அடுத்து வேகமாக ஸ்டெப் வச்சாங்கன்னா கீழே வலிக்கு விழ வேண்டியதுதான். ஃபுல்லாக ரூஃப்லாம் ஐஸ் கட்டி விழுந்துருச்சு. இதுதான் நான் இருக்கிற ரூம், தங்கியிருக்கிற ரூம். இந்த ரூம் கீழே தான் இப்போ தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் ஐஸ் கட்டியாக தான் இருந்துச்சு. காலைல எழுந்து ஃபஸ்ட்டு க்ளீனிங் தான் கொடுத்தாங்க ஒர்க்கு. சரிதா? ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். உள்ளே ஃபுல்லாக கிருஷ்ணா ஆயில், டீசல் அதெல்லாம் இருக்கிறதுனால ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாத்தையும். பார்த்தீங்கன்னா தெரியும். டடங் டடங். குளு குளு ஐஸ் கட்டி. -6 டிகிரி வந்திருக்கு. 6 டிகிரிக்கு இவ்வளோதான் விழுந்திருக்கு ஐஸ். சூப்பராக இருக்குல்ல ஐஸ் கட்டி. வாவ். துங் துங். இப்படி தாங்க இவங்க லைஃபு. இவங்க இதை தான் சுற்றி முற்றி பார்த்தாலும் மேலே நீல கலர் வானம், சுற்றி ஃபுல்லாக பொங்கல் மாதிரி ஸ்னோ. இது கூட தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி நாடுக்காக தியாகம் பண்ணுறாங்க. இவ்வளோ நம்மளுக்கு ஒரு சின்ன மழை பெஞ்சாலே நம்மளால் இந்த குளிரை தாங்க முடியாது. அவ்வளோ குளிரையும் தாண்டி இவங்க இதில் வாழ்ந்து சர்வே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால் இவங்களோட பாடிஸ்லாம் ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். முடி ஹேர் ஃபால் ஆகும். கையெலாம் சம்டைம் உணர்வே இல்லாமல் இருக்கும். கீழே வந்து பார்த்தப்பறம் தான் நம்மளுக்கே தெரியும், செக் பண்ணி பார்த்தா. பட் அவங்களுக்கு அவங்க சந்தோஷம். நாட்டுக்காண்டி நமக்காண்டி பார்த்துருக்காங்க. ஒரு ஈக்காக்கா கூட அந்த இடத்துல இருக்காது, பட் நமக்காண்டி அங்கே இருந்து சர்வே பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலியை மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இடத்த சந்தோஷமாக்கிக்கிட்டு இருக்காங்க. நம்மளால தான் நம்ம தீயா வேலை செய்யணும் குமார் அப்படின்ற மாதிரி அஜந்தா தீயா வேலை செய்கிறா. அசிங்கமாக வேற பேசிக்கிறா அப்போ. இது வீடியோ ரெக்கார்ட்லாம் வேற ஆகுது. இன்னைக்கு என்னன்னு தெரியல, அஜந்தாக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்டான்னு தெரியல, காலையிலே இவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்கிறா. அரே வா அஜந்தா, அஜந்தா சிங்கப்பெண்ணே, சிங்கப்பெண்ணே. இவர் தான் அவர், என் வீட்டுக்காரர். நாட்டுக்காக பாடுபடும் நாயகன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.